நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ்ல எதுவும் ஆஜரானீங்களா? அப்புறம் கையெழுத்து தெரியாம கையெழுத்து போட்டேன். அது வந்து இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்தேன். எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? எனக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க. இல்ல உங்களுக்கு தெரியாமனா உங்கள்கிட்ட பேசுனாங்களா? இல்ல கையெழுத்து யாரு வந்தாங்க? என்ன சொல்லி உங்களுக்கு உங்க கையெழுத்து நீங்க தானே போட்டீங்க? எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? ஏதோ தெரியாம வேற பேப்பர் போட்டா நான் மக்கள் நல்லதா ஃபோன் கேட்டேன். எதுக்கு கையெழுத்து வந்துச்சுன்னு. அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சம்பந்தமா ஒரு மாதிரி இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறான். அதனால யாருக்கும் போட்டேன். வேண்டாம் ரத்து பண்ணி விட்டுங்க. நான் அண்ணாடு கட்சி நான் அப்பப்போ இதை பண்ணி கொடுக்கணும். வேண்டாம். நீங்க இப்ப இந்த கேஸ் என்ன ரத்து பண்ண சொல்லி சொல்றீங்களா? நீங்க போடலன்னு சொல்லி இப்ப என்ன உள்ள கேட்டாங்க இந்த சார்பு நீதி என்ன பதில் சொன்னீங்க? ரத்து பண்ண தான் கேட்டுங்க. வேற ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப நீங்க வேற யாரும் கட்டாயத்தின் பேர்ல இங்க உங்களை கூட்டு வந்தாங்களா? இல்ல நாங்க ரத்து பண்ணாதான். இல்ல உங்களை இங்க சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து வந்தது யாருன்னு? இல்லைங்க நாங்களா தான் சொல்லிட்டு ரத்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டோம். இருங்க, கால் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க ஃபைனலா? தெரியாம போட்டு கை எனக்கு ரத்து பண்ணி விட்டா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலி தரேன். எனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியும். அரசியல் பத்தி இல்ல உங்களை யாரும் மிரட்டல் விடுக்கிறாங்களா? முதல்ல எப்படி நீங்க கையெழுத்து போட்டீங்க? வெளியே தெரியாம போட்டுருமா சார்? அதான் யாரு தெரிஞ்சுக்க கேட்டாங்க.